மேஷ ராசி நேயர்களே, இந்த 2026ஆம் ஆண்டின் தொடக்கம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். இருப்பினும் உங்களுடைய கடினமான முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சவால்கள் வரலாம் என்றாலும் அவற்றை எதிர்கொண்டு முன்னேறுவதற்கான ஆற்றலும் ஊக்கமும் இருக்கும். குருவின் சஞ்சாரம் உழைப்புக்கேற்ற பலன்களை அளிக்கும். 7.5 சனியால் சில தடங்கல்கள் இருக்கலாம். மனதில் உள்ள எண்ணங்களை நல்ல விதமாக செயல்படுத்த முடியும். நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் காலதாமதமின்றி நடக்கும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் மன அமைதியுடன் சந்தோஷம் நிலவும் காலமாகும். உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை நல்ல கண்ணோட்டத்துடன் பார்க்கவும். குடும்பத்தில் நிதி நிலைமை சீரடையும். குல தெய்வ ஆலய வழிபாடுகளை செய்து வர எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். புது பொருள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். சொந்த முயற்சியால் வாழ்வில் முன்னேற்றம் அடைய முடியும். ஆன்மீக எண்ணம் மேலோங்கும். இதுவரை தடைப்பட்டு வந்த காரியங்களை மீண்டும் தொடங்க முடியும். மனதில் இருந்த சோர்வும் குழப்பமும் மறையும். பெற்றோர்கள் வழியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வேண்டியவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். பிரியமானவர்களின் வருகை இருக்கும். உறவினர்கள் வழியில் ஒற்றுமை மேலோங்கும். குடும்பத்தில் முக்கிய நிகழ்ச்சிகள் நடக்கும். வெளிவட்டாரத்தில் நல்ல மதிப்பு கிடைக்கும். குடும்பத்தில் செலவுகள் அதிகளவில் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ள புது வழியை தேடிக்கொள்ளவும். கணவன் மனைவிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிட்டும். தேக நலனில் அக்கறை கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு அவசியம். பழைய கடன்கள் மீண்டும் தொல்லைகள் தர இருப்பதால் மிக கவனமுடன் இருப்பது நல்லதாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். எதிரிகளின் தொல்லை வெகுவாக குறையும். உற்றார் உறவினர்களின் திடீர் வரவுகளால் பொருளாதார செலவுகள் ஏற்பட்டாலும் அவர்களால் சிற்சில ஆதாயங்களும் உண்டு. வெளிநாடு சென்று வருவதற்கான முயற்சிகளில் மற்றவர்களிடம் இருந்து எதிர்பார்த்து இருந்த உதவிகள் கிடைக்கும். வீடு வாங்கும் எண்ணம் சீக்கிரத்தில் நனவாகும். இழுபறியில் இருந்து வரும் சொத்து பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உங்களுடைய உடல்நிலையிலும் மனநிலையிலும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். பெண்களால் நன்மை வந்து சேரும். உத்தியோகத்தில் சாதகமான நிலை ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் புது முதலீட்டை தவிர்க்கவும். இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு நம்பிக்கைக்குரிய ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பரிகாரம்: விரதம் இருந்து ஆலய வழிபாடு மற்றும் பிதர் வழிபாடு செய்து நன்மை தரும். முக்கிய குறிப்பு: இந்த 2026இல் ஒவ்வொரு மாதமும் வரும் சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் சிறிது எச்சரிக்கையாக இருக்கவும். சந்திராஷ்டம நாட்களில் விநாயகர் அல்லது சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நன்மை தரும்.